ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். முதல் வசனத்தில் 55ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 4வது வரி அல்லது 5வது, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள். 2ஆம் வசனத்தில் 6ஆம் வரி என்று நினைக்கிறேன், நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், வந்து சாப்பிடுங்கள் என்று அழைக்கிறார். கம் அண்ட் ஈட், கம் அண்ட் ஈட். ஒரு கிறிஸ்தவன் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவ செய்தி கொடுக்க விரும்புகிறேன். த ஃபுட் ஆஃப் எ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவன் சாப்பிட வேண்டிய ஆகாரங்கள். நீங்கள் அது வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி என்ன பாஸ்டர் டயட்டிஷியனாக மாறிட்டாரா? என்னெல்லாம் விசுவாசி சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடலாமா, கோழிக்கறி சாப்பிடலாமான்னு சொல்ல போகிறாரா? அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆவிக்குரிய சாப்பாட்டை பற்றி பேச விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. இந்த சரீர பிரகாரமான சாப்பாடு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் உணவே மருந்துன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. உணவே மருந்து. சரீர பிரகாரமான சாப்பாடு உடலிலே தாக்கம் ஏற்படுத்துகிறது. டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போது நீங்கள் கேட்குற கேள்வி, என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆஸ்பத்திரியில் அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க, டயட்டீஷியன் சொல்லிட்டு. இந்த பேஷண்ட்டு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கவனிங்க. மாதுளம்பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறுதான், அதனால் மாதுளம்பழம் சாப்பிட்றாங்க. ஒரு தாக்குதல் ஏற்படுது. மாதுளம்பழம் சாப்பிட்டா உடம்புல ஒரு தாக்கம் ஏற்படுது. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அயன் கூடும். ஒரு தாக்கம் ஏற்படுது, ஒரு தாக்கம் ஏற்படுது. நிறைய மட்டன் சாப்பிடுங்க, கொழுப்பு ஏறும். நல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, சர்க்கரை ஏறும். அப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு என் உடம்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல் ஆவிக்குரிய சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஆவிக்குரிய ஆகாரம் எதெல்லாம் சாப்பிடணும் என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வசனத்திலே ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஏசாயா 55:1-2 வசனத்தில் வாங்க வாங்க யாரெல்லாம் கூப்பிடுறாரு? தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் வாங்க. அப்புறம் யாரை கூப்பிடுறாரு? பணம் இல்லாதவர்களே. ஃப்ரீயாக கொடுக்குறாரு சாப்பாடு. நீங்கள் மற்ற சாப்பாடெலாம் வாங்கணுன்னா காசு கொடுத்தாகணும். ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பணம் இல்லாதவர்கள் யாராவது கூப்பிடுவாங்களா உலகத்தில்? பணம் இல்லாதவங்களெல்லாம் கூப்பிடுற ஒரு இடம் இயேசு தான். உங்களுக்கு யாராவது பணம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிற, உங்களை அடைக்கிற இயேசு இருக்கிறார். சமீப காலமாக ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. பணம் இருந்தால் இப்படி கேட்குறாங்களாம், ஹவ் ஆர் யூன்னு கேட்குறாங்களாம். பணம் இருந்தால் ஹவ் ஆர் யூ. அது மட்டும் கேட்கலையாம். பணம் இருந்தால் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்களாம். பணம் இல்லைன்னா ஹூ ஆர் யூன்றாங்களாம், நீ யாருன்றாங்களாம். தெரிஞ்சால் கூட என்ன கேட்குறாங்களாம், பணம் இல்லைன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு. பணம் இருந்துச்சுன்னா ஹவ் ஆர் யூ. இதான் உலகம். ஆனால் ஆண்டவர் இயேசு பணம் இல்லாதவர்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறார். உங்கள்கிட்ட யார்ட்டெல்லாம் பணம் இல்லையோ கவலைப்படாதீங்க, உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு காப்பாற்ற ஒரு இடம் இருக்குது. எங்கள் 2 வருஷத்துலையுமே என்ன போட்டு தெரியுங்களா? சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் நிறுத்தி மேடைகள் எல்லாம் அமைச்சு தன்னுடைய நல்ல ஜந்துக்கள் எல்லாம் அடித்து, ஆமாம் வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுதான். ஆண்டவர் சாப்பிட கூப்பிடுறார். ஏதேன் தோட்டத்தில் கூட எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏதேன் தோட்டத்தில் கூட God gave some regulations, what things to be eaten and what things should not be eaten. எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார். என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி பரலோகத்தில் கூட ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம்.
எனவே ஆண்டவர் கொடுக்கிற விருந்தில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்குது, நீங்கள் எதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு கவனமாக கேளுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரும், ஒரு தெம்பு வரும். அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனர்களாக இருக்கிறாங்க. இன்னும் போராட்டம், சோதனைகளை ஜெயிக்க முடியல, பிரச்சனைகளை தாங்க முடியல, சிலுவையை சுமக்க முடியல. சிலுவையில் சுமக்க முடியல, பலவீனத்தினால சிலுவையை சுமக்க முடியல. ஐயோயோ வேண்டாம் வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஓடுறாங்க, சிலுவையை கண்டு ஓடுறாங்க. சில சிலுவையை எடுத்து வச்சுட்டாங்க, இந்த சிலுவையை வேண்டான்னு கைவிட்டுட்டாங்க. ஆனால் பலமுள்ள விசுவாசியாக இருந்தால் எந்த சிலுவையும் தூக்க முடியும், எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான். ஓகேவா? கவனிப்பீங்களா? ஒரு விசுவாசி சாப்பிட வேண்டிய ஆவிக்குரிய உணவுகள், தி பெஸ்ட் ஃபுட் ஃபார் த கிறிஸ்டியன். தி பெஸ்ட் ஃபுட் ஃபார், பெஸ்ட் என்ற வார்த்தையே ஆங்கில வேதாமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தி பெஸ்ட் ஃபுட். 2ஆம் வசனத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக தருவேன் உங்களுக்கு அப்படின்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு திருச்சபைகளில். திருச்சபை வளராமல் இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம், அநேக விசுவாசிகள் பல வருடங்களாக இன்னும் விசுவாசிகளாகவே இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வளரலை, கனி கொடுக்கலை, சீஷரெல்லாம் மாறலை, சிலுவை சுமக்கலை. எனவே there needs a transformation within the church. தேசம் ரட்சிக்கப்படணும், தேசம் அனந்திரமணும், தேசம் மறுரூபம் அடையணும் அப்படின்னு நம்மில் அநேகர் ஜெபிக்கிறோம். ஆனால் தேசம் மனந்திரும்புறதுக்கு முன்னாடி, தேசம் மறுரூபம் அடைகிறதுக்கு முன்னாடி the church should be transformed, the church should be revived, the church should be restored. சபையில் பின்மாற்றக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். சபையிலே கடின இருதயமுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவள் உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டும், அவள் வாழ்வுகள் மாற்றப்பட வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரே வழி, இப்போ நான் சொல்ல போகிற ஆவிக்குரிய உணவை ஒழுங்காக சாப்பிடுங்க, கவனமாக கேளுங்க. இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஓகே, முதல் சாப்பாடு என்ன சாப்பாடு? ஒரு விருந்து, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கேட்குறாங்க, என்னெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, அலங்கார சாப்பாடா, வடை பாயசமா, அப்பளமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் கொடுக்குற விருந்தில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. அதை நல்லா கவனிச்சிங்க. இன்னிலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. முதல் சாப்பாடு என்ன? முதல் சாப்பாடு என்ன? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஜீவாப்பம் நானே. அதான் மெயின் சாப்பாடு. அது என்ன? இயேசு எப்படி சாப்பிட்றது? இயேசு எப்படி சாப்பிட்றது? ஒரு சொல்றார், ஜீவப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப். உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு பிரதானமான சாப்பாடு உண்டு, அது இயேசு தான். இயேசுவையே சாப்பிட்றது. அது எப்படி இயேசுவையே சாப்பிட்றது? உபாகமம் 9:9 மூசே சொல்றாரு, நான் மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தேன்னு சொல்றாரு. 40 நாட்கள் மலையின் மேலே தேவனோடு அவர் இருந்தார். அது என்ன? அது அர்த்தம் என்ன? அர்த்தம் தேவனை அனுபவிக்கிறது, இயேசுவை ரசிக்கிறது, இயேசுவோடு உறவாடுறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தேவ சமூகத்து அப்போன்னு ஒன்று இருந்துச்சு, the bread of the presence, the bread of the presence. அப்போ இது எப்படி பெற்றுக்கொள்ளுது? தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு துதிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், ஆராதிக்கும் போதும் அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்றது. என்ஜாய் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தை உணர்வது, அவரோடு நெருங்கி வாழ்வது. அதான் இயேசு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். உணவுகள் என் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது. உணவுகள் என் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிகமாக ரைஸ் சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் கூடிடுச்சு, சுகர் வந்துடுச்சு அப்படின்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேலன்ஸ்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அது எதை குறிக்கிறது? அப்பரசம், கம்யூனல் சர்வீஸை குறிக்கிறது. அந்த நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்றப்ப நீங்க விசுவாசிக்கணும்,
சொல்லணும், இயேசுவின் சரீரத்தை நான் சாப்பிட்றேன். அந்த ரசம், திராட்சை ரசம் கொடுக்கும்போது நீங்கள் அது சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தை நான் குடிக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா இயேசுவின் ரத்தம் உள்ள பாஞ்சனா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அடே அப்பா, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்க இருக்கிற யாராவது இதுவரையிலும் அந்த சினிமாக்காரி மாதிரி புடவை எடுக்கணும், அந்த சினிமாக்காரி மாதிரி பிளவுஸ் போடணும், அந்த சினிமாக்காரி மாதிரி முடி வெட்டணும், நிறைய விசுவாசிகள் வாலிபர்கள் இன்னைக்கு சினிமாக்கார மாதிரி முடி வெட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா பாட்டு பாடிட்டு கதை ஓட்டிட்டு இயேசு ஏமாத்தாத. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். நீ என்ன ஏமாத்தல, சபை ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்தி கொள்ற. இயேசுவை சாப்பிட்டன்னா என் நேச்சுரல்லாம் மாறும். அப்போ அது எங்கே கிடைக்குது சொல்லுங்க? இந்த சாப்பாடு எங்கே கிடைக்குது? உடைய பிரசன்னத்தில் நீங்கள் செலவு பண்ணுற நேரம், ஜெபத்தில், துதி ஸ்தோத்திரத்தில், அவரோடு உறவாடுறதில்ல. எவ்வளோ நேரம் அவரோடு உறவாடுறீங்க? ஒரு ஆள் கேட்குது, 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது? 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரோடு உறவாடுறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவரோடு உறவாடுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 2 மணி நேரமா அதெல்லாம் மேட்டரே கிடையாது. லேர்ன் கற்றுக்கொள்ளுங்க. இயேசுதான் சாப்பாடு. ஜீவ அப்பம் நானே. என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். என் ரத்தத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிலே நிலைத்திருக்கிறான். 56ஆம் வசனம், என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில். சில ஆள் அப்பரசமே எடுக்கிறது இல்லை. இந்த உதவிக்காரர்கள் போதுகள்லாம் கொடுக்குறாங்க, நானும் சமயத்தில் கொடுப்பேன், என்கிட்டயே சொல்கிறாங்க, இல்லை நான் தகுதி இல்லை எடுக்க, அப்படி ஒதுங்குறாங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஏன் இப்படி? எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. எத்தனை நாளைக்கு? வருஷக்கணக்கில், மாசக்கணக்கில் அப்படி இருப்பீங்களா? அப்போ உங்கள் ஜெபம் மட்டும் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? அப்பரசம் எடுக்கவனுக்கு தகுதியெல்லாம் உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் பாட்டெல்லாம் போகாது பரலோகத்துக்கு, ஒரு சிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்பரசம் எடுக்க தகுதி இல்லைன்னா நீ பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். என்கிட்ட 2 ஒருத்தர் கேட்குறாங்க, பாஸ்டர் அப்பரசம் வருதுன்னா சொல்லிடுங்க, முன்னாடி ரெடியாக வரேன். இப்போ மற்ற நாளில் ரெடியாக இல்லை, அப்போ அந்த வேறு நாளில் இயேசு வந்தார்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம் பாருங்களேன். இனி இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. அப்பரசம் எடுக்க தகுதி இல்லைன்னு உணர்றீங்களா? அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க, இயேசு ரத்தத்தால் கழுவப்படுங்க, மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, அப்பரசத்தில் பங்கெடுங்க. ஆனால் ஒன்று, இயேசுவை உணவா மாற்றுங்க. அது எப்படி மாத்துறது? தேவ சமூகத்தில் இருந்து, அந்த தேவ சமூகத்தை அப்போ அதுக்கு தான் பேருது த பிரெட் ஆஃப் த பிரசன்ஸ். அவரோடு நெருங்கி இருப்பது, உறவாடுவது. இயேசு என்ற சாப்பாட்டை சாப்பிடுவோமா? தினமும் சாப்பிடுவீங்களா? மாறுமா? மறுரூபம் அடையலாமா? மறுரூபம் அடையணும்னு ஆசைப்படுறீங்களா? அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். தேவக்கோட்டையில் நற்செய்தி கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ணன் ஜீவானந்தன் தான் பிரசங்கம், நாங்கள்லாம் வாலண்டியர்ஸு. முதல் நாள் கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ஆடிச்சு. அது அண்ணன் ஜீவானந்தத்தை கூட்டிகிட்டு போனோம், கை வச்சாரு, கீழே விழுந்து பிசாசு ஓடிடுச்சு. அடுத்த நாள் கூட்டம் முடிவில் ஜெபிச்சா திரும்ப அந்த அம்மாவே ஆடுது, பேய் பிடிச்சி. திரும்ப அண்ணன்ட்ட கூட்டி வந்தோம், ஜெபிச்சாரு, ஓடிடுச்சு. 3ஆம் நாள் கூட்டம் ஜெப நேரத்தில் மறுபடியும் அதே அம்மா ஆடுது. அண்ணன் கூப்பிட்டாங்க, உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுமா, அதான் அந்த பேய் ஓட மாட்டேங்குது. அந்த அம்மா சொல்லுது, அது ஏங்க துரத்துறீங்க, அதை விட்டுடுங்க, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிறீங்களா? இயேசு போல மாறணும்னு உங்கள் உள்ளத்தில் விரும்புகிறீங்களா? இல்லை இருந்துட்டு போட்டுன்றீங்களா? அப்புறம் தொடர்ந்து சொல்லுது அந்த அம்மா, அது இருந்துட்டு போட்டு அதை விட்டுருங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏமா அப்படி சொல்ற? அது இருந்தால் தான் என் புருஷன் பயப்படுவான். அது மாதிரி எத்தனை பேர் இங்கே இருக்கீங்களேன்னு தெரியல. இது இருந்துட்டு போட்டு இப்படியே இருந்தால் என்ன? இப்போ
குடியா மூழ்கி போச்சு, கொஞ்சம் மாறக்கூடாதா? உங்க வாழ்க்கையில சொல்லக்கூடாதா, how long I shall be like this, let there be a change, I need a transformation? ஏன் விரும்ப கூடாது? ஏன் ஜெபிக்க கூடாது? how long shall I be like this, எத்தனை காலத்துக்கு இப்படியே இருப்பேன்? let me grow Lord, let me grow, let me flourish, let me bear fruit. நான் கனி கொடுக்கட்டும், என் வாழ்க்கை மாறட்டும், நான் வளரட்டும் என்று ஏன் ஜெபிக்க கூடாது? ஏன் விரும்ப கூடாது? ஏன் விரும்பக்கூடாது? பொருளாதாரத்தை உயர்த்துகிறீர்கள், உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துகிறீர்கள், உங்கள் படிப்பை உயர்த்துகிறீர்கள், வேலையை உயர்த்துகிறீர்கள், எல்லாம் உயர்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் உயரவே இல்லை, அது கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் இயேசுவை இன்னும் சரியாய் சாப்பிடவில்லை. இன்று முதல் இயேசுவை சாப்பிட ஆரம்பியுங்கள். அடுத்த சாப்பாடு யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அடுத்த சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுங்களா? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்தல். நீங்களா இந்த உலகத்தில் பிறக்கல, நல்லா கவனமா கேட்டுங்க. உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆள் ஒருத்தர் உண்டு. யோவான் சுவிசேஷம் 1:12 மனப்பாடமா தெரியும் நினைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. அடுத்த வசனம் என்ன சொல்லி தெரியுமா? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே? நீங்க யாரால பிறந்தீங்களா? உங்க அப்பா அம்மா முயற்சியில நீங்க பிறக்கல, உங்க அம்மா ஆசைப்பட்டு நீங்க பிறக்கல, உங்க அப்பா ஆசைப்பட்டு நீங்க பிறக்கல. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். உங்களை இந்த பூமிக்கு அனுப்பினது யாரு? தேவன். இப்போ 4:34 சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அடுத்த சாப்பாடு என்ன? தேவ சித்தம் செய்வதுதான் அடுத்த சாப்பாடு. நீங்க சாப்பிட வேண்டிய இன்னொரு சாப்பாடு உண்டு. அது என்ன சாப்பாடு? உங்க லைஃப்ல யார் சித்தம் செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். இப்போ இந்த உலகமே மாறிடுச்சு. இப்போ ஆமா, என்ன தெரியுங்களா? தனி மனித சுதந்திரம், இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ரைட், தனி மனித சுதந்திரம். எல்லா வீடுகளிலும் எல்லா பிள்ளைகளும் எல்லா கணவன்மார்களும் எல்லா மனைவிமார்களும் உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது, தனி மனித உரிமை இருக்கிறது, என் இஷ்டப்படி வாழ்வேன், இது என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். உங்களை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தது யார்? தேவன். அவர்தான் அனுப்பினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர் சித்தத்தை செய்யணும். தேவ சித்தத்தில் 2 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒரு பிரிவு ஜெனரல் காட்ஸ் வில், பொதுவான தேவ சித்தம். இன்னொன்று பர்சனல் காட்ஸ் வில், ஸ்பெசிபிக் காட்ஸ் வில். பொதுவான தேவ சித்தம் என்றால் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். இட்ஸ் கால்டு ஜெனரல் காட்ஸ் வில். அது பொதுவான தேவ சித்தம். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இது ஜெனரல் காட்ஸ் வில். எல்லாம் ரட்சிக்கப்பட்டுணும். இதை முதல்ல செஞ்சிடணும். இங்க யாரா ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்களா? ரட்சிக்கப்பட்டுணும். அது என்ன? பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, சாப விடுதலை, இயேசுவோடு புது வாழ்வு. இது 4 பெற்றுக்கிட்டு அதுதான் ரட்சிப்புன்னு பேரு. கடந்த காலம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு, இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பாவ விடுதலை. பாவ விடுதலை பெறும்போது சாபமும் நீங்கும். சாப விடுதலை. சபைகளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் சாபம் நீங்கவில்லை, இன்னும் பாவம் நீங்கவில்லை. கிறிஸ்டியன்ஸ் வித்அவுட் கிரைஸ்ட். டாக்டர் பில்லி கிராம் சொல்கிறார்கள், a religion without a redeemer. அது போல கேவலம் உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. a religion without a redeemer, a church without Christ. அது போல வெட்கக்கேடு எதுவும் இல்லை. a church without Christ, a worship without the word of God. வேத வசனம் இல்லாமல் ஒரு ஆராதனை, இதை போல் வெட்கக்கேடு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்.
எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். இங்க இருக்கிற உங்கள யாராவது இன்னொன்று ரட்சிக்கப்படல, ரட்சிப்பு நிச்சயம் எனக்கு இல்லைன்னா எப்படியா ரட்சிக்கப்பட்டுடுங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சத்தியத்தை அதுக்கு தான் ரெகுலரா வரணும். கண்டினியூட்டி இஸ் த டெஸ்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டினியூட்டி இஸ் த டெஸ்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஒரு ஆள் சர்ச்சுக்கு ரெகுலரா வராருன்னா அது ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்றதுக்கு அடையாளம். மாசத்துல 1 2 அப்பப்ப கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரானால் அவர் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நல்ல ஞாபகம். ஜெனரல் காட்ஸ் வில். இதெல்லாம் நோ காம்ப்ரமைசிங். ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சுதான் ஆகணும். அப்புறம் பரிசுத்தமா இருந்ததாகணும். பரிசுத்தம் என்று சொன்னா நம்மள அநேகர் வெளியரங்கமா தெரிகிற பாவம் மட்டுமே பாவம்னு அறிக்கையிட்டு அதை பத்தி பேசுறோம். வெளியே தெரியாத பாவங்கள் இருக்குது. அது என்ன? கசப்பு வெளியே தெரியாது, கோபம் வெளியே தெரியாது, பெருமை வெளியே தெரியாது, பொறாமை வெளியே தெரியாது, முறுமுறுப்புது வெளியே தெரியாது, புலம்புறது வெளியே தெரியாது, குறை சொல்றது வெளியே தெரியாது, பகைமை வெளியே தெரியாது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் எடுத்துடணும். ஒருவேளை நான் திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, சினிமாவுக்கு போல, சாராயம் குடிக்கல, நான் கள்ளத்தனம் பண்ணல, திருடல, இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டாதீங்க. யாரையும் மன்னிக்காம இருந்தாலுமே அது பாவம்தான். ஏன் தெரியுங்களா? நீங்கள் அவனவன் தன் அயலான் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். அப்ப நீங்க பிற தப்பிதங்களை மன்னிக்கலன்னா உங்கள் கடந்த கால தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. அது அக்கௌண்ட்ல ஏறிடும். உடனே மன்னிச்சிருங்க. இப்பவே மன்னிச்சிருங்க. அடுத்த தடவை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, கையை கொடுங்க, சிரிச்சு பாருங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க யாரா அப்படி இருந்தாலும் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். தேவ சித்தம் செய்வது ஒரு சாப்பாடு. ஜெனரல் காட்ஸ் வில். ஆமா, பேதுரு நிருபத்தில் 1 பேதுரு 3:17 பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்போம். இப்ப நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தேவ சித்தம், மறந்துடாதீங்க. நீங்க நல்லது செஞ்சீங்க, உங்களுக்கு ஒரு நாள் கெடுதல் பண்றானா, அல்லேலூயா அது தேவ சித்தம், கர்த்தருக்கு தோத்திரம்னு சொல்லுங்க. நான் நல்லது செஞ்சேன், அந்த ஆள் எனக்கு கெடுதல் பண்ணிட்டானா, சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்? அது தேவ சித்தமா? அது தேவ சித்தமா? சாப்பிடுங்க அந்த சாப்பாடை. தேவ சித்தம் செய்வது ஒரு சாப்பாடு. சரி, ஜெனரல் காட்ஸ் வில் வேற. ஜெனரல் காட்ஸ் வில், பொதுவான தேவ சித்தத்தை செய்துவிட்ட பிறகுதான் ஸ்பெசிபிக் காட்ஸ் வில் வரணும். ஜெனரல் காட்ஸ் வில் ஓட்ட வச்சுக்கிட்டு என்னை குறித்து வெளிப்பாடு தாரும், நான் எங்கே போகணும், என்ன செய்யணும் கேட்டா பதிலெல்லாம் வராது. ஏன்? நீ பொதுவான தேவ சித்தத்தை இன்னும் நிறைவேற்றல. பொதுவான தேவ சித்தத்தை நிறைவேற்றின பிறகுதானே உனக்கு ஸ்பெசிபிக் காட்ஸ் வில் வெளிப்பாடு கிடைக்கும். அதுவும் கூட ஆண்டவரா சொல்லுவாரு, அதுவரையிலும் காத்திருக்கணும். அப்பேற்பட்ட பவுல் 9 வரம் வாங்கி உலகத்தை அசைச்சான பவுல், அவன் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தடவை தான் ஆண்டவன்கிட்ட பேசினாரு நேரா. எப்பப்பெல்லாம் பேசினாரு? தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது பேசினாரு, தேவாலயத்தில் முழங்கால் பட்டிட்டு ஜெபிக்கும் போது பேசினாரு, அப்புறம் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் போது பவுலே பயப்படாதே, இங்க நிறைய மக்கள் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அப்புறம் பிலிப்பு பட்டணத்துக்கு போகும்போது மக்கதோனிய தேவத்தான் வந்து என்னை கூப்பிட்டான், அங்க ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அவ்வளவுதான். நம்மளும் சிறிய பேர் சொல்றான், கர்த்தர் தினமும் பேசினார்ன்றான். இந்த கதெல்லாம் ஓட்டாத பிரைசலார். கர்த்தர் பேசுவாரு. முதல்ல பொதுவான தேவ சித்தத்துல குறை வச்சிடாதீங்க. பொதுவான தேவ சித்தத்துல கரெக்ட் பண்ணிடுங்க. பொதுவான தேவ சித்தத்தை கரெக்ட் பண்ண பிறகுதான் என்ன வெளிப்பாடு கிடைக்கும் சொல்லும். புரியல? உங்களை குறித்து பர்சனல் லைஃபுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். பொதுவான தேவ சித்தத்தை செஞ்சுட்டு அப்புறம் பர்சனல் காரியத்தை கேளுங்க, கர்த்தர் தருவாரு. பொதுவான தேவ சித்தத்துல குறை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்பெசிபிக் பர்சனல் காட்ஸ் வில் கேட்டீங்கன்னா ஒரு பதிலும் கிடைக்காது, நடத்திப்பெல்லாம் வராது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஜெனரல் காட்ஸ் வில், பொது தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. அது ஒரு நல்ல சாப்பாடு. ஓகே, அடுத்த சாப்பாடு என்ன தெரியுங்களா? மத்தேயு 4:4 வாசிங்க. அப்ப அடுத்த சாப்பாடு எது? வசனம்.
வசனம். எரேமியா 15:16 எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்கும் போதே அப்படியே உட்கொள்றீங்க? எதிர் நெகட்டிவ் கமெண்ட் அடிச்சுட்டு உடனே வாந்தி எடுத்துட்டு போயிட்டீங்களா? அதான் ஒன்று கூட ஒட்டலை, இன்னும் வளரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? மனுஷர் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சங்கீதம் 19:10 என்ன தெரியுமா சொல்லுது? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அது மதுரம் உள்ளதாயிருக்கிறது. வசனம் வசனம். 1 பேதுருல 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். இந்த வசனத்துக்கு பைபிள் என்ன தெரியும் பேர் கொடுக்குது? பாலும் தேனும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாரு, கொழுப்பையும் இடத்தையும் உண்டது போல் இருக்கிறதா. அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? வசனத்தை படிச்சு படிச்சு ஆமாம் கொழுத்த கன்றுகளை போல் ஆகணும். எப்படி ஆகணும் சொல்லுங்க எல்லாரும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கொழுத்த கண்டு போல ஆகணும். சரீர பிரபலம் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போய் உடம்பு வளர்த்துக்கிட்டு அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லுங்க, கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு கொழுத்த கன்று. திட்டந்தாலும் திட்டுவீங்க, அந்த ஆளே சொல்லிட்டாருங்க கொழுத்து போயிட்டாருன்னு. ஆமையா நீ சொல்லு, நான் கொழுத்து தான் போயிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொழுத்து தான் போயிருக்கிறேன். எத்தனை பிரச்சனையும் சந்திப்பேன் நான், எவ்வளவு பாரத்தையும் சுமப்பேன் நான், எத்தனை பாரத்தையும் நான் சுமக்க ரெடி. ஏன் தெரியுமா? வசனத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தேவ சமூகத்தில் இருந்து இருந்து இயேசுவை சாப்பிட்டு சாப்பிட்டு அல்லேலூயா, அவர் ரத்தம், இயேசுண்ட ரத்தம் ஓடுது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சிலுவையா இருந்தாலும், நம்மால் சிலால் சிலுவையை கைட்டி வச்சிருச்சு, தூக்க முடியல. சிலால் கை சிலுவை, எப்பா சிலுவையே வேண்டாம், நமக்கு நிம்மதியா இருக்கட்டும். சிலுவையை கைட்டி வச்சவங்க, சிலுவையை தூக்கி வச்சுட்டவங்களாம் திரும்ப எடுத்துங்க. ஏன்? கொழுத்த கன்று போல வளருங்க, எந்த பாரத்தையும் சுமக்கலாம். அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் புராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டேட்மெண்ட். அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் புராணனையும் அருமையாக எண்ணேன். அந்த இடத்துக்கு வருவீங்களா? வசனத்தை தினமும் படிப்பீங்களா? ஓகே, அடுத்த சாப்பாடு என்ன? யோவான் சுவிசேஷம் 7:37-38 இயேசு சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் என்கிட்ட வந்து பானம் பண்ண கடவன். அடுத்த வசனம் சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ பரிசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவி தண்ணி. அப்ப தண்ணி குடிக்காத ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பரிசுத்தாவே பெறல. தினந்தோறும் தண்ணி 2 லிட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில டெய்லி கொஞ்சம் தண்ணி குடிங்க. என்ன தண்ணி? பரிசுத்த ஆவியாகிய தண்ணி குடிங்க. யாராவதுக்காக கவலைப்பட்டுறீங்களா? அது அப்படி ஆச்சு, இது இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரே மண்டை போட்டு உருட்டுறீங்களே, பரிசுத்தாய் பெறல, பரிசுத்தாய் பெறல. என்கிட்டயோ யார்ட்டையாவது போய் பாத்திரம் எனக்கு ஒரே கவலையா இருக்குது. என்னம்மா கவலை? இன்னும் பரிசுத்தாய் பெறல. அப்பா, அந்த மாதிரி ஒரு ஆளு நான் இன்னும் பார்க்கல. வேற வேற பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு சொல்லுதே தவிர, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்க? தண்ணி குடிச்சாவணும் இல்லை, தண்ணி குடிச்சாவணும் இல்லை. சரீர வாழ்க்கைக்கு தண்ணி முக்கியம். கண்ணு சுத்தணும்னா கண்ணில் தண்ணி இருக்கணும். லங்ஸ் ஓடணும்னா அங்கே தண்ணி கொஞ்சம் இருக்கணும். ஹார்ட் ஓடணும்னா அங்கே தண்ணி இருக்கணும். ரத்தம் உடம்புல ஓடணும்னா அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த மசில்ஸ் இயங்கணும்னா அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். அப்ப அதுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னை பரிசுத்தாவியால் நிரப்பும், பரிசுத்தாவியால் நிரப்பும் அப்படின்னு விடாம கேளுங்க. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவியாய் தண்ணி அடிக்கடி குடிங்க. காலையில மாலையில அப்பப்ப மத்தியானத்துல நீங்க எப்ப பார்த்தாலும் பரிசுத்தாவியை பருகுங்க. அடுத்த சாப்பாடு யோவான் சுவிசேஷம் 4:37-32 படிங்க. விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு சமாரியா வழியா போறாரு, கலப்பா இருக்கிறாரு. மத்தியானம் 12 மணி. சீஷர்கள் சாப்பாடு வாங்குறது கிராமத்தில் போயிட்டாங்க. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட்டன்றாரு. அவனும் சொல்றானோ, யாரோ இவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்றானோ. சாப்பிட்டன்றாரு. என்ன சாப்பிட்டாரு இவரு? இடையில என்ன நடந்தது? ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்டாரு. அந்த சமாரிய பெண்ணை ரட்சிக்கு போய் வச்சிட்டாரு. நல்லா கவனிங்க. சீஷர்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க,
வேண்டாம்பா நான் சாப்பிட்டுன்றாரு. என்ன சாப்பிட்டாரு? ஆத்துமாதாயம் பண்ணாரு. அப்போ ஆத்துமாதாயம் செய்வது ஒரு சாப்பாடு. இன்னும் இந்த சாப்பாடு சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகுது, ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, சீனியர் மெம்பர். ஆமாம், ஒரு தம்பிக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நீ ஆத்துமாதாயமே பண்ணலையாப்பான்னு. அவன் சொல்கிறான், நானும் சொல்லி பார்க்குறேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். என்னடா சொன்னேன்? சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டேன். ஏடா முதல்ல சர்ச்சுக்கு கூப்பிடாதடா, இயேசு வந்தவனை நடத்து, இயேசு அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவார். நீ யார்கிட்ட நடத்தின மக்களை எடுத்துட்டு என்னன்னு சொல்லி கூப்பிடாத, சர்ச்சுக்கு வா, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாரு, என்ன பாரு, அழகா பாரு என் சர்ச்சு, அதெல்லாம் சொல்லாத. எங்கள் பாஸ்டர் பிரசங்கத்துக்கு அப்படியெல்லாம் சொல்லாத. ஆத்துமாவை முதல்ல யார்கிட்ட நடத்து? இயேசுகிட்ட கொண்டு வா. இயேசு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார். ஆத்துமா ஆதாயம் செய்வது ஒரு சாப்பாடு. நல்ல விருந்து சாப்பாடு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் சாப்பிட வேண்டிய இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. உலக பிரகாரமாக எதையாவது சாப்பிடுங்க, எதையாவது ஒன்றை கடை கொண்டு சாப்பிட்டு உடம்பு எடுத்துக்காதீங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனால் ஒரு விசுவாசி சாப்பிட வேண்டிய சிறந்த சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துட்டேன்.